அப்புறம் வந்து 2017 தான் நான் ப்ராப்பராக ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இன் டு விமென்ஸ் ஃபுட்பால். ஏன்னா 2017 விமென்ஸ் யூரோஸ் நடந்தது நெதர்லாண்ட்ஸில். அந்த யூரோஸ் வந்து யூடியூப்ல அவங்க ஃப்ரீயாக காமிச்சாங்க. நிறைய இதில் வந்து மென்ஸ் கேமையும் விமென்ஸ் கேமையும் ரொம்ப அன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிவர்பூல் வந்து வி ஹேவ் டு பி நோன் அஸ் ஒன் கிளப். ஸோ அஃபிஷியலாக நீங்கள் பேர் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் மென், லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் விமென்னு இப்போ இருக்கும். அந்த சேஞ்ச் வந்து 2018 தான் வந்தது. ஸோ அதனால 2019-20 ஸோ நம்ம டைட்டில் ஜெயிச்ச சீசனில் மென்ஸ் சைடு விமென்ஸ் சைடு வந்து தே ஹேட் தேர் ரெலிகேஷன். விமென்ஸ் ஃபுட்பாலில் வந்து மென்ஸ் ஃபுட்பால் மாதிரி அளவுக்கு கிளப்ஸ் கிடையாது. ஸோ if you're a good enough player, there are very limited clubs who can offer you that contract. Correct. நீங்க rivalry எல்லாம் பார்த்துட்டு ஒரு கிளப்புக்கு நான் போக மாட்டேன் அப்படின்லாம் நீங்க சொல்ற அளவுக்கு உங்களுக்கு சாய்ஸ் கிடையாதுங்க. அவங்களோட XGA, ஸோ எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் அகேன்ஸ்ட் வந்து லிவர்பூலுக்கு 25.7 தான். ஆனா கன்சீட் பண்ணது 37. ஷீ ஹாஸ் 7 goals in 20 games. ஆனா அவளோட XG வந்து வெறும் 4.5 தான். So she has overperformed her XG and she's a very good striker. 20 வயசுக்கு she's a very promising player. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? ஆஃப் சீசன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போகுது ஒரு மாசம் ஆகி போச்சு. என்னதான் சீசன் நடக்கும்போது ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னாலும் ஃபுட்பால் இல்லாம இருக்கிறது மோசமா தாங்க இருக்கு. ஃபுட்பால் ஆனா இருக்கு, அதை பத்தி தான் அது இந்த எபிசோட்ல உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும். பட் அதான் நீங்க சொன்ன மாதிரி லைக் நம்ம யூஸ்வலா பாக்குற ஃபுட்பால் இல்ல. ஸோ அதான் ஆஃப் சீசன் வந்து அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் கேம் இல்லைனாலே வந்து டங் ரோல் ஆகுது, என்ன பேசுறதுன்னு தெரியல, அடுத்த செகண்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எபிசோட ஆரம்பிக்கும் போது ஒரு டிரான்சிஷன் பிளான் பண்ணியிருந்தேன், அது சொதப்பிருச்சு. அதனால இப்ப வேற டிரான்சிஷனுக்காக நான் அப்படி இப்படி வாய் ரோலிங் ஆகுது. இம்ப்ரோவைசேஷன் இல்லைன்னா காப் கருத்தை ஓட்ட முடியுமா நம்ம? அதானே என்னைக்கு நம்ம ப்ரிப்பேர்டா வந்து பண்ணிருக்கோம். பட் இது வந்து எத்தனாவது எபிசோடுன்னு தெரியல இந்த ஆஃப் சீசன் சீரீஸ்ல. பட் இது வந்து பார்ட் ஆஃப் அ லாங் சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் சீசன் டைட்டில் ஜெயிச்ச சீசன் முடிஞ்சதுல இருந்து அந்த சீசன் ரிவ்யூ எபிசோட்ல இருந்து அடுத்த சீசன் கிறிஸ்டல் பேலஸ் ப்ரீவியூ, அந்த ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் கேம் ப்ரீவியூ வரைக்கும் இது வந்து ஆஃப் சீசன் சீரீஸ்ல வரும் இது. ஸோ இதுல நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அகாடமி பத்தி பேசினோம், அதுக்கும் முன்னாடி வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி பேசினோம், நிறைய எபிசோட்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். அதுல இது ஒரு எபிசோடு. சோ இது ஆஃப் சீசன் சீரிஸ் 2025 ஆஃப் சீசன் சீரிஸ்ல டைட்டில் இஸ் அவர் 24லயே இருந்தா அப்படிதான் இருக்கும். 25 டைட்டில் வாங்கியாச்சு, 26க்கு போகணும் இப்ப நம்ம. ஆமா இல்ல 2025 ஆஃப் சீசன் சீரிஸ்ல இது வந்து அடுத்த எபிசோடு. ஸோ எதுக்கு நான் வந்து ஆக்சுவலா இந்த எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன டார்கெட் வச்சிருந்தீங்க லாஸ்ட் எபிசோடு? 2500. ஆமா. சோ கிறிஸ்டல் பேலஸ் கேம் வரதுக்கு முன்னாடி அந்த கம்யூனிட்டி ஷீல்ட், அதுக்காக உடனே பிரீமியர் லீக்ல கிறிஸ்டல் பேலஸ் 19வது கேம்ல ஆடணும்னா அதுக்கு முன்னாடி 2500 சொல்லிடுவாங்க எல்லாரும். கம்யூனிட்டி ஷீல்ட்ல கிறிஸ்டல் பேலஸ் ஆடுறதுக்கு முன்னாடி 2500 அடிக்கணும். இன்ஸ்டாகிராம்ல 800 ஃபாலோவர்ஸ் அடிக்கணும், அதுதான் நம்ம டார்கெட். ஸோ கீழே இன்ஸ்டாகிராம் ஐடியும் உங்க ஸ்கிரீன்ல கீழே இருக்கு, @காப்கருத்து. ட்விட்டர்லயும் ஃபாலோ பண்ணுங்கப்பா, அங்கேயும் அப்டேட்ஸ்லாம் நிறைய வரும். அண்ட் நிறைய ரீவேம்ப் எல்லாம் வருது. இனிமே காப்கருத்து சேனல் அடுத்த லெவலுக்கு போகுது, பிடிக்க முடியாது இனிமேல் யாருனாலையும். ஆமா. பட் இந்த எபிசோடு வந்து ஸோ as part of our ஆஃப் சீசன் சீரிஸ் நம்ம வந்து அவுட் சைட் ஆஃப் அந்த லிவர்பூல் மென்ஸ் ஃபர்ஸ்ட் டீம் நம்ம மற்ற டீம்ஸ் எல்லாமும் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல அகாடமி பத்தி பார்த்தோம், அவங்க சீசன்லாம் எப்படி போச்சுன்னு. இந்த சீசன் இந்த எபிசோட்ல வந்து நம்ம விமென்ஸ் டீமை பத்தி பார்க்க போறோம். ஸோ லிவர்பூல் விமென்ஸ், அதாவது லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் விமென்ஸ் ஃபர்ஸ்ட் டீம் பத்தி தான் நம்ம. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் மக்களே, எனக்கு ஜீரோ இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு நம்ம சேஷாத்ரியை வந்து எனக்கு குசு பண்றதுதான் வேலை. அதாவது நீங்க எப்படி வீடியோ பாக்குறீங்களோ அதே மாதிரி சேஷாத்ரி எக்ஸ்பிளைன் பண்றது நான் பார்க்க போறேன். ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் வந்து இந்த எபிசோடுக்கு முன்னாடியே சொல்லுவாரு நான் உமன்ஸ் ஃபுட்பால்லாம் பார்ப்பாங்க, நான் வந்து அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட எடுத்து பார்ப்பாங்கிறதுல சேஷாத்ரி ஹஸ் பின் ரியலி இன்டு இட். ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே இஸ் கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் உமன்ஸ் ஃபுட்பால். அதனால நான் உங்களை நீங்க பாக்குற மாதிரி தான் நானும் இப்ப சேஷாத்ரி எக்ஸ்பிளைன் பண்றதான் நானும் பார்க்க போறேன். எனக்கு கேப்டன் கூட யாரும் தெரியாது சுத்தமா. என்ன கேப்டன் அடுத்தது நம்ம எந்த லீக்ல ஆடுறோம், எந்த பொசிஷன், அது கூட எனக்கு தெரியாது. அதனால we are all students to you மிஸ்டர் சேஷாத்ரி இந்த எபிசோட்ல. ஆமா இல்ல கௌதம் சொன்ன மாதிரி இந்த விமென்ஸ் ஃபுட்பால் வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க ஆரம்பிச்சது லைக்
ப்ரீஃபாக அப்பப்போ பார்க்க ஆரம்பிச்சது 2015. ஸோ 2015 கனடாவில் வேர்ல்ட் கப் நடந்தது. ஸோ அப்போ லைக் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஜர் டு விமென்ஸ் ஃபுட்பால். அப்போ நான் யாரோட டீமோட ஃபேனாகவும் இல்லை, லைக் விமென்ஸ் சைடில். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு நான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. நான் வந்து அண்ட் இது என்னோட பர்சனல் இது. ஸோ நான் வந்து ஹவு ஐசி விமென்ஸ் ஃபுட்பால் வந்து எப்படின்னா நம்ம டென்னிஸை பார்க்குற மாதிரி மென்ஸ் டென்னிஸும் விமென்ஸ் டென்னிஸும் நான் செப்பரேட் ஸ்போர்ட்ஸாக பார்க்குறேன். அதாவது மென்ஸ் டென்னிஸில் வந்து ஒரு இப்போ ஜோக்கோவிச்சை சப்போர்ட் பண்ணேன்னா விமென்ஸ் டென்னிஸில் ஒரு சர்பியனை தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது எனக்கு. இது உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். நான் அப்புறம் ஒரு உங்களை அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருச்சு. ஓகே இல்ல பட் எதுக்கு சொல்ல வரேன் நான் வந்து 2015 ஐ வாஸ் ஆல்ரெடி அ லிவர்பூல் மென்ஸ் ஃபேன். ஸோ அப்போ மென்ஸ் ஃபுட்பால் வந்து நான் வந்து 2005 நான் பார்த்துட்டு இருக்கேன் லிவர்பூல் ஃபேனா. விமென்ஸ் ஃபுட்பாலில் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஜர் வாஸ் த 2015 வேர்ல்ட் கப். அப்போ எனக்கு ப்ரீஃபாக ஒரு சில பிளேயர்ஸ் தெரியும் அண்ட் மெயினாக அமெரிக்கா தெரியும். நான் அவங்க தான் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க அந்த வருஷம். அப்புறம் வந்து 2017 தான் நான் ப்ராப்பராக ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இன் டு விமென்ஸ் ஃபுட்பால். ஏன்னா 2017 விமென்ஸ் யூரோஸ் நடந்தது நெதர்லாண்ட்ஸில். அந்த யூரோஸ் வந்து யூடியூப்ல அவங்க ஃப்ரீயாக காமிச்சாங்க. ஸோ அவங்க யுஎஃப்ஆ டிவி வந்து யூடியூப்ல ஃப்ரீயாக காமிச்சதுனால விமென்ஸ் ஃபுட்பால் வந்து ஐ ப்ராப்பர்லி காட் இன் டு இட். ஏன்னா இந்தியாவில் டெலிகாஸ்ட் டைமும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்போ. ஏன்னா நைட்டு 8:30 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கும், அப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு ஒரு மேட்ச் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கரெக்டாக வந்து எல்லா டின்னர்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ காட் இன் டு விமென்ஸ் ஃபுட்பால். ஸோ நான் வந்து ஒரு 8 வருஷமா ஐ பின் வாட்சிங் விமென்ஸ் ஃபுட்பால். நான் எப்போதுமே வந்து மென்ஸ் ஃபுட்பால் தான் லைக் மெயினாக பார்ப்பேன். லிவர்பூல் கேம்ஸ் தான் மெயினாக பார்ப்பேன். பட் விமென்ஸ் ஃபுட்பால் வந்து கிளாஷ் ஆகலைன்னா சில சமயம் நான் பார்ப்பேன். ஸோ அது மாதிரி இருக்குது. அண்ட் யூஸ்வலாக சில சமயம் கிளாஷ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து எப்படி மென்ஸ் ஃபுட்பால் வந்து சண்டே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சண்டே ஈவினிங் வந்து லாஸ்ட் கேம் பிரீமியர் லீக்ல 4:30 கிக் ஆஃப் இருக்கும். உடனே 6:30 கிக் ஆஃப் விமென்ஸ் ஃபுட்பாலோட பிரைம் டைம் கேம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இட் நெவர் யூஸ்வலாக கிளாஷ் ஆகாது ரொம்ப. பட் எனிவே இன்னைக்கு வந்து ஸோ நம்ம ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வி ஃபாலோ லிவர்பூல் மென்ஸ் டீம் தான். ஸோ விமென்ஸ் சைடு ஆஃப் த கேம் எப்படி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லிவர்பூல் விமெனோட ஹிஸ்ட்ரி என்ன அண்ட் லாஸ்ட் சீசன் லிவர்பூலில் என்ன நடந்தது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? லீகோட ஆரம்பிக்கிறேன். நோட்ஸ் எடுத்துக்கிறேன். கௌதம் வந்து எந்த ஐபேட்ல நோட்ஸ் எடுக்கிறதுன்னு தேடுறாரு. வால்மார்ட் பில்லு இதத்தான் வச்சிருக்கேன் நான் பேப்பர்ல வச்சு எழுதுறதுக்கு. இங்க ஒண்ணும் இல்ல, ஐபேடும் கிடையாது, ஒரு பேடும் கிடையாது. இதுதான் நம்மளோட இது. வால்மார்ட்ல இருந்து போய் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து பில்லு. எல்லாம் கௌதம்லாம் இந்த மாதிரி பேசுறாருன்னு நம்பாதீங்க மக்களே. வால்மார்ட்டே எந்துதான் சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. வால்மார்ட்டே எந்துதான், நான் தான் வாடகை கூட்டிருக்கேன். வாங்கிட்டீங்களா? ஐயோ சரி அடுத்தது போங்க. நானே உள்ள கொடுத்து நான் என்ன சொல்லலான் இருந்தேன், நீங்க இந்த நியூஸ்ல எல்லாம் இந்த ஏஐ எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, அதோட கிரியேட்டர் கமர்ஷியலைசர் எல்லாம் இந்த கௌதம் தான் அப்படின்னு சொல்லலான் இருந்தேன். வால்மார்ட்டையும் வாங்கிட்டீங்களா? அதாவது எந்திரிச்சு நிக்கவே வக்கல்லையா ஒருத்தவனுக்கு 9 வப்பாட்டி கேக்குதாங்கிற மாதிரி அநியாயத்துக்கு டெஸ்லாவை என் பக்கம் இழுத்து விட்டு விட்டு இப்போ வால்மார்ட் வேற. ஐயோ சரி. பட் ஸோ இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா நம்ம லிவர்பூலோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான் ஐ ஃபீல் லைக் தட் இஸ் அ குட் பிளேஸ் டு ஸ்டார்ட். ஸோ லிவர்பூல் விமென்ஸ் கிளப்பு வந்து இட் வாஸ் நாட் ஃபவுண்டட் அஸ் லிவர்பூல் விமென்ஸ் கிளப். ஸோ 1989 நியூட்டன் எல்எஃப்சி அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. நியூட்டன் எல்எஃப்சின்னு இட் வாஸ் நாட் அசோசியேட்டட் வித் லிவர்பூல் அட் ஆல். அப்போ ஸோ லிவர்பூலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. லிவர்பூல் மென்ஸ் டீம் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. விமென்ஸ் இந்த நியூட்டன் எல்எஃப்சி வந்து நியூட்டன் லேடிஸ் ஃபுட்பால் கிளப், அதுதான் ஃபுல் ஃபார்ம். ஸோ அவங்க வந்து தனியாக ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளப்பை வந்து ரீநேம் பண்ணாங்க நோல்ஸ்லி யுனைடெட் விமென்ஸ் ஃபுட்பால் கிளப்னு. ஸோ இப்போவும் தே ஆர் நாட் அசோசியேட்டட். அதுக்கப்புறம் தான் 1992 நினைக்கிறேன், எக்ஸாக்ட் டேட் இல்லை, ஐதர் 92 இல்லை 94. அப்போதான் வந்து லிவர்பூல் லேடிஸ். ஸோ அப்போதான் வந்து லிவர்பூல் வந்து இவங்க வந்து இந்த கிளப்பை வந்து அசோசியேட் பண்ணி லிவர்பூல் லேடிஸ்னு மாற்றினாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 7 வருஷமா they have been known as Liverpool FC Women. ஸோ இந்த நேம் சேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் நேம் சேஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இதுக்கு வந்து நான் ஃபர்தராக வரேன். பட் நிறைய இதில் வந்து மென்ஸ் கேமையும் விமென்ஸ் கேமையும் ரொம்ப அன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிவர்பூல் வந்து we have to be known as one club. ஸோ அஃபிஷியலாக நீங்கள் பேர் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் மென், லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் விமென்னு இப்போ இருக்கும். அந்த சேஞ்ச் வந்து 2018 தான் வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து they were known as Liverpool FC Ladies. How big is this? It is a big thing. ஏன்னா
அகைன் நான் வந்து இதுக்கு லேட்டர் ஆன் வரேன். ஏன்னா லிவர்பூல் அண்ட் ஹவு நம்ம கிளப் வந்து ஹவு வி ஹவ் ட்ரீட்டட் விமென்ஸ் ஃபுட்பால் வந்து இட் இஸ் அ வெரி என்ன சொல்றது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட். இட்ஸ் நாட் அ வெரி குட் சப்ஜெக்ட் டு டாக் அபவுட் ஒரு லிவர்பூல் ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா. பட் எனிவே ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் வந்து தே ஹாவ் வந்து ஒரு பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி வித் விமென்ஸ் ஃபுட்பால் டு ஸ்டார்ட் வித். இப்போ இருக்கிற லீகோட பேர் வந்து விமென்ஸ் சூப்பர் லீக். ஸோ நம்ம பிரீமியர் லீக்கு எப்படி இருக்கோ அதோட ஈக்குவலன்ட் டாப் டியர் வந்து விமென்ஸ் சூப்பர் லீக். ஸோ 2011 அந்த லீக் ஆரம்பிச்சது கரண்ட் ஃபார்மில். அதுக்கு முன்னாடி இட் வாஸ் கால்ட் சம்திங் எல்ஸ், பட் கரண்ட் ஃபார்மில் ஆரம்பிச்சது. 2011 லிவர்பூல் ஒரு ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் டீம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா 2012 லிவர்பூல் பிகேம் த ஃபர்ஸ்ட் கிளப் இன் இங்கிலாந்து டு ஆஃபர் ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் விமென். பரவாயில்லையே. இந்த ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா we were miles ahead of other clubs இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். அத விமென்ஸ் ஃபுட்பாலை ப்ரோமோட் பண்றதுக்கு we were miles ahead. அண்ட் இது இந்த டெசிஷன் 2011 தான் if I'm not wrong FSG came 2010 2011. ஆமா கரெக்ட் 2010 தான் FSG வந்தாங்க. ஆமா. சோ FSG பத்தி நான் இன்னும் பேசுறேன். பட் தே ஆரம்பிக்கும் போது they took good steps. ஓகே அதுதான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் அந்த டெசிஷன் வந்து இட் அட்ராக்டட் a lot of good players. சோ இப்போ நீங்க ப்ராப்பரா ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்கடா நமக்கு, ஆமா நல்ல பே கிடைக்குதுடா அப்படினு. ஓகே எக்ஸாக்ட்லி. சோ இப்போ ஏன்னா நிறைய இடத்துல விமென்ஸ் ஃபுட்பால் ஈவன் பிஃபோர் தட் நீங்க விமென்ஸ் ஃபுட்பால் வந்து இட் ஹஸ் பீன் தேர் ஃபார் a long time. நம்ம சொன்ன மாதிரி இந்த நியூட்டன் லேடிஸ் ஃபுட்பால் கிளப்பே 1989ல இருந்து இருந்தது. லைக் நான் அப்படிதான் ஃபவுண்ட் ஆனோம். பட் ஆனா நிறைய விமன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தே ஹேட் பார்ட் டைம் ஜாப்ஸ். ஸோ டே டைம்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ட்ரைனிங் போயிட்டு வீக்கெண்ட்ல மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. It was not considered a full time employment மாதிரி. ஆமா. சோ லிவர்பூல் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கிளப் டு சே இல்ல இவங்களும் ஃபுட்பால் ஆடுறாங்க, இவங்களும் அதே 90 மினிட்ஸ் ஆடுறாங்க, அதே மாதிரி ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. அது வந்து இட் அட்ராக்டட் ரியலி குட் பிளேயர்ஸ். அண்ட் லிவர்பூல் வந்து 2013-14 சீசன் எப்போதுமே சொல்லுவோம் இந்த மாதிரி மென்ஸ் டீமுக்கு வந்து அந்த சிட்டிட்ட வந்து நேரோவா தோத்தோண்டா அப்படின்னு. பட் அந்த சமயத்துல நம்ம ஆஸ் லிவர்பூல் ஃபேன்ஸ் நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்க we were back to back பிரீமியர் லீக் விமென்ஸ் சூப்பர் லீக் சாம்பியன்ஸ் 2013 and 2014ல. ஸோ ஆனா அங்கேருந்து தான் வந்து த டவுன்ஃபால் ஸ்டார்டட். ஸோ அப்போ இருந்த கோச்சோட பேர் வந்து மேட் பியர்டுன்னு பேரு. ஓகே. அந்த மேட் பியர்டு வந்து இந்த ரெண்டு இது ஜெயிச்சுட்டு 2015 சீசன் எண்டில் ஹீ லீவ்ஸ் டு கோ டு அமெரிக்காவில் மேனேஜ் பண்ணி. ஏன்னா அட் தட் பாயிண்ட் இன்னொரு இது லைக் வியூவர்ஸ்க்கு என்ன தெரியணும்னா அமெரிக்கா வந்து இட் வாஸ் தி பெஸ்ட் ஃபார் விமென்ஸ் ஃபுட்பால் அந்த சமயத்துல. நாட் எனிமோர் பட் அந்த சமயத்துல. women's football is huge in America. இல்ல it is huge. It is a top, என்ன கேட்டா it is still a top 3 top 4 லீக்னு கூட சொல்லுவேன் மேக்ஸிமம். பட் அப்போ வந்து இட் வாஸ் அமெரிக்கா இங்க, மற்ற கண்ட்ரிலாம் இங்க, அந்த லெவல்ல இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் என்ன சொல்றது ஒரு பிரீமியர் லீக் வர்சஸ் ஐ டோன்ட் நோ ஒரு டர்க்கிஷ் லீக் மாதிரி இருந்துச்சு குவாலிட்டி டிஃபரன்ஸ். ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ ஹீ லீவ்ஸ் டு கோ டு யூஎஸ் அவனுக்கு மேனேஜ்மெண்ட் அங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் எஃப்எஸ்ஜி பற்றி சொன்னோம் 2015லேருந்து பிகாஸ் ஐ டோன்ட் நோ இது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல. பட் மென்ஸ் சைடில் வந்து தே இன்வெஸ்டட் ஹெவிலி. நமக்கே தெரியும் கிளாப்பை கொண்டு வந்து அதுக்கப்புறம் சைனிங்ஸ் அது இதெல்லாம். விமென்ஸ் சைடில் கம்ப்ளீட்டாக டிக்ளைன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ 2015 வந்து அந்த மேட் பியர்டோட லாஸ்ட் சீசன் வந்து வி வர் இன்ஜரி ஹிட். ஸோ இன்ஜரியில் வந்து வி ஃபினிஷ்ட் ஒன்லி 7th அந்த சீசன், which is okay. Back to back winners and then 7th. Okay. 7th. அதுக்கப்புறம் வந்து there was no proper investment, there was no proper என்ன சொல்றது ஒரு ரீப்ளேஸ், அந்த மேட் பியர்டுக்கு ஒரு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லை. அதுக்கு கூட வந்து பணம் சரியா ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ அண்ட் இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஒரு ஃபெசிலிட்டிஸ் வைஸ் நெக்லெக்ட் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆல் அவர் ஸ்டார் பிளேயர்ஸ் ஆர் தோஸ் ஹூ ஹேட் ஒன் தேர் ஃபர்ஸ்ட் டைட்டில்ஸ் வித் லிவர்பூல் எல்லாரும் வந்து கிளப்பை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நான் ஒரு 2-3 பேர் சொல்கிறேன், சில பேர் நீங்கள் கேள்வி கூட பட்டிருப்பீங்க. ஸோ லூசி பிரான்ஸ் லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் ஷி வாஸ் நோன் அஸ் ஷி வாஸ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ரைட் பேக். அவளோட ஃபர்ஸ்ட் WSL டைட்டில் வந்து லிவர்பூலோட தான் ஜெயிச்சா. இப்போ வந்து ஷி பிளேஸ் ஃபார் செல்சி, பட் ஃபர்ஸ்ட் அங்கே தான் ஜெயிச்சா. நீவ் சார்ல்ஸ் வெரி ரீசெண்ட் ஆக்சுவலாக ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வரைக்கும் லிவர்பூலில் தான் இருந்தா. பட் அகெயின் ஷி ஆஸ்பயர்ட் ஃபார் ஹையர் திங்ஸ். இப்போ இங்கிலாந்து இன்டர்நேஷனலாக she also left. Alex Greenwood லிவர்பூல் கேப்டனா இருந்து அவ விட்டுட்டு போனா. சேம் திங் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து போக போக அண்ட் we are not replacing them. வந்து அந்த குவாலிட்டி இல்லை.
ஸோ அதனால 2019-20 ஸோ நம்ம டைட்டில் ஜெயிச்ச சீசன்ல மென் சைடு விமென் சைடு வந்து தே ஹேட் தேர் ரெலிகேஷன். Oh my god. ஆமா. ஸோ விமென் 6 வருஷத்துல டைட்டில் வின்னிங் டீம்ல இருந்து ரெலிகேஷன் லெஸ்டர் சிட்டி மாதிரி. ஸோ லெஸ்டர் சிட்டி மாதிரி எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம மென் சைடு வந்து எப்படி டைட்டில் ஜெயிச்ச போது அந்த செலிப்ரேஷன்லாம் இருந்ததோ அந்த பாயிண்ட்ஸ் பர் கேம் பேசிஸ்ல, ஏன்னா அப்போ கோவிட் வந்தது, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் பர் கேம் பேசிஸ்ல லிவர்பூல் காட் ரெலிகேட்டட் 2019-20ல. எத்தனை டீம் இருக்கு சூப்பர் லீக்ல இப்போ? இப்போ வந்து விமென் சூப்பர் லீக்ல வந்து வி ஹேவ் 12 டீம்ஸ். ஸோ ஒரு ரெலிகேஷன் ஸ்பாட் தான். ஓகே ஓகே. ஸோ ஒரு ரெலிகேஷன் ஸ்பாட் தான், 12 டீம்ஸ். அண்ட் அந்த ரெலிகேஷன் ஸ்பாட் அந்த சீசன் வந்து நமக்கு தான் போச்சு. ஓகே. we go down 2019-20. to ஆமா. ஸோ வி கோ டவுன் டு சாம்பியன்ஷிப், ஸோ ஒரு விமென்ஸ் சாம்பியன்ஷிப். இப்போதான் அந்த 2020ல தான் ஒரு பெரிய அத்லெட்டிக்ல ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்தது. இது மாதிரி வந்து எஃப்எஸ்ஜி வந்து விமென்ஸ் டீமை வந்து பயங்கரமா நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நீங்க கேட்ட அதே கேள்வி, எப்படி வந்து ஒரு 2014ல டைட்டில் ஜெயிச்ச டீம் 6 வருஷத்துல எப்படி ரெலிகேட் ஆனாங்க. ஸோ பயங்கர அந்த லேக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அது இது எல்லாம் பயங்கரமா அந்த அத்லெட்டிக் ஆர்டிக்கல்ல பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தான். அப்போதான் அவேர்னஸ் வந்தது, லைக் ஃபேன்ஸ்ல இருந்து ஒரு பேக்லாஷ் வந்தது. எப்படி வந்து நீ, ஏன்னா இட் லுக்ஸ் வெரி செக்ஸிஸ்ட். நீங்க வந்து மென்ஸ் டீமுக்கு அவ்வளோ பண்றீங்க, விமென்ஸ் டீம்ல அது ஒரு 1/4 கூட நீங்க பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தே ஸ்டார்டட் புட்டிங் இன் பிளேஸ் வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ விமென்ஸ் டீம்ல வந்து ஒரு டைரக்டர் ஆஃப் ஃபுட்பால் டைப்ல, ஐ திங்க் மேனேஜிங் டைரக்டர் டைப்ல ஒரு பொசிஷன்ல ஒருத்தி வந்தா. அப்புறம் ஒரு ப்ராப்பர் அந்த மேட் பியர்டை வந்து திரும்ப கொண்டு வந்தாங்க சாம்பியன்ஷிப் சீசனுக்கு. ஸோ 2020-21ல நேரோலி மிஸ்ட் ப்ரொமோஷன். லாஸ்ட் டேல 3rd இருந்தோம், we finished 3rd unfortunately. So narrowly missed promotion. அப்புறம் 21-22ல we won the championship, promotion வாங்கிட்டோம். So இப்போ வந்து once we came back வந்து our aim was relegate ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்குவாடை பில்ட் பண்ணோம். So 2022-23ல we finished 7th. 23-24ல 4th முடிச்சோம், which again அந்த women super league பத்தி இன்னும் பேசல. பட் 4th வந்து இட்ஸ் a good thing, ஏன்னா டாப் 3 வந்து they qualify for Champions League. ஓகே ஓகே. அப்புறம் பட் அண்ட் திரும்ப இந்த சீசன் 7th முடிச்சோம். ஸோ இந்த சீசனை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் திஸ் இஸ் ஹவ் வந்து லிவர்பூலோட ஹிஸ்டரி இது வரைக்கும். ஏதான கேள்வி இருக்கா இதுல? இல்ல ஐ மீன் இப்ப மேட் பியர்ட் வந்து இன்னும் நம்மளோட இருக்காப்லையா இல்லையா? இல்ல, மேட் பியர்ட் வந்து விட்டுட்டு போய் there is another manager in charge. ஓகே. சோ how was he brought back all of a sudden? இப்ப அங்க விளையாடிட்டு இருந்தா. ஆமா, யூஎஸ்ல he didn't have much success. ஓகே. அண்ட் லிவர்பூல் வந்து they said, நான் சொன்ன இந்த பேக்லாஷ்லாம் பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு they said championship போன அப்புறம் we need someone who has managed this team before, who has won titles with this team before. So நம்ம வந்து we need to bring back Matt Beard, and he was unemployed at the time if I'm not wrong. So அந்த சமயத்துல கொண்டு வந்தாங்க. ஓகே. இப்போ now we are back. We finished 4th once, but we finished 7th last season. Okay. 7th. But அந்த 4th முடிச்ச சீசன் கூட வந்து we finished Liverpool வந்து they finished 9 points behind 3rd. And அதுக்கு ரீசன் இருக்கு, நான் அப்புறம் வரேன் ஏன் அந்த why that matters அப்படின்னு. ஸோ விமென் சூப்பர் லீக் பத்தி ஓவராலா பேசுவோம் இப்போ. ஸோ நாட் ஜஸ்ட் லிவர்பூல், அந்த லீகை பத்தி. ஸோ 2011ல சொன்ன மாதிரி இட் ஸ்டார்டட் இன் இட்ஸ் கரண்ட் ஃபார்ம். ஸோ இப்போ 8 டீமோட ஆரம்பிச்சது 2011ல. இப்போ 12 டீம் இருக்கு, ஒரு ரெலிகேஷன் ஸ்பாட். விமென்ஸ் சாம்பியன்ஷிப்க்கு அது போகும் அந்த டீம். ஸோ இதுக்கு முன்னாடி விமென்ஸ் சூப்பர் லீக் முன்னாடி எஃப்ஏ விமென்ஸ் பிரீமியர் லீக்னு இருந்தது, நேஷனல் எஃப்ஏ விமென்ஸ் பிரீமியர் லீக் நேஷனல் டிவிஷன் இருந்தது. ஸோ அதுதான் அதோட ஃபுல் டைட்டில். அண்ட் விமென்ஸ் எஃப்ஏ கப் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்போதுமே நடந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு பிரீஃப் ஹிஸ்ட்ரி என்னன்னா, செல்சி வந்து தே ஆர் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் விமென்ஸ் சூப்பர் லீக் டீம். 8 டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 7 ஸ்ட்ரெயிட். அம்மா, இன்க்ளூடிங் அவங்க கோச் தான் எம்மா ஹேஸா. அவங்க எம்மா ஹேஸ் தான் இப்போ யூஎஸ் நேஷனல் டீமோட கோச். ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வாங்கினா போன வருஷம், ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் அவ கோல்டு வாங்கினா யூஎஸ். ஸோ அண்ட் விச் இஸ் அனதர் திங் நான் சொல்லணும் சைடு, இது விமென்ஸ் ஃபுட்பால்ல ஒலிம்பிக்ஸ் வந்து இட்ஸ் அ மேசிவ் டோர்னமெண்ட். மென்ஸ் ஃபுட்பால் அது கிடையாது, இட்ஸ் அண்டர் 23 டோர்னமெண்ட் ஒன்றும் கிடையாது. விமென்ஸ் ஃபுட்பால்ல ஃபுல் ப்ராப்பர் வேர்ல்ட் கப் லெவல் டோர்னமெண்ட். இட் இஸ் மேசிவ்லி இம்பார்ட்டன்ட் விமென்ஸ் இது. ஆனா ஒரு இது என்னன்னா, இங்கிலாந்துன்னு விமென்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல கம்பீட் பண்ண மாட்டாங்க, கிரேட் பிரிட்டன் இருந்தா கம்பீட் பண்ணுவாங்க. இன்னும் அங்க அப்படிதான் இருக்கா? ஓகே. ஆமா, ஒலிம்பிக்ஸ்ல எப்போதுமே அப்படிதான். சோ இங்கிலாந்து நீங்க ஒலிம்பிக்ஸ்ல பார்க்கணும்னா முடியாது. சோ இது வரைக்கும் Is it the same in the men's side also? ஆமா. சோ 2012ல லண்டன்ல ஒலிம்பிக்ஸ்ல நடந்ததுனால
as a host team வந்து கிரேட் லைக் ஃபுட்பால்ல ஹோஸ்ட் டீம் ஹேஸ் டு பி தேர் ஆமா. ஸோ கிரேட் பிரிட்டன் டீம் அமிச்சாங்க. ஸோ நீங்க அந்த டீம் பாத்தீங்கன்னா கேரத் பேல், மைக்கா ரிச்சர்ட்ஸ்லாம் ஒரே டீம்ல இருந்தாங்க. ஓ ஓகே. என்ன ரீசன் இஸ் ஸ்டில் கால் கிரேட் பிரிட்டன்? இல்ல ஏன்னா டெக்னிக்கலி இட் இஸ் ஸ்டில் ஒன் கண்ட்ரி கிரேட் பிரிட்டன். சோ அயர்லாந்து, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து அண்ட் நார்தர்ன் அயர்லாந்து, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ். ஆமா. ஸோ 2012ல வந்து மென் சைடு வந்து இதுவா அனுப்பிச்சாங்க, ஒரு யுனைடெட் டீமா அனுப்பிச்சாங்க. அண்ட் தட் வாஸ் அ ஒன் ஆஃப். இது விமென் சைடில் டோக்கியோ 2021 ஒலிம்பிக்ஸ்ல அவங்க கிரேட் பிரிட்டன் இருந்தாங்க as a யுனைடெட் டீம். அப்ப இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் இருக்குல்ல? இந்த வருஷமா 2021 டோக்கியோ நீங்க, அப்ப இந்த வருஷம் இருக்கும்ல? இல்ல 20 அது கோவிட்னால 21க்கு வந்தது. ஓ சரி. ஓகே. ஆக்சுவலா 2020 அது. ஓகே. பட் எனிவே, ஸோ விமென் சூப்பர் லீக் 2011 செல்சி வந்து தே ஹேவ் மோஸ்ட் டைட்டில்ஸ். ஒன்லி ஆர்சனல் அந்த அந்த 8 டைட்டில்ல வந்து 7 ஸ்ட்ரெயிட். ஸோ லாஸ்ட் 7 இயர்ஸா செல்சி தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க லீக. அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைட்டிலுக்கு நடுவுல மட்டும் ஆர்சனல் வந்தாங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம், நான் போன எபிசோட ஒரு பெரிய ரிவீல் ஒன்னு பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் விமென்ஸ் ஃபுட்பால் பார்க்கும்போது 2017. என்னோட ஃபேவரட் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த யூரோஸ்ல நான் பார்த்து, there are some players you look at them and you're like okay இவங்க நல்ல பிளேயர், இவங்களை ஃபாலோ பண்ணும். எனக்கு பிடிச்ச பிளேயர்ல நிறைய பேர் வந்து ஆர்சனல் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இது எல்லாருக்குமே தெரியும் இப்ப எங்க போகுதுன்னு. வேற எந்த கிளப்ப சப்போர்ட் பண்ணிருந்தாலும் ஓகேன்னு இருப்பேன். அங்க போய் ஆனா விமென்ஸ் ஃபுட்பால்ல வந்து லைக், ஸோ நான் வந்து ஆர்சனல் ஃபேனா ஆயிட்டேன் அப்போ. லைக் பிகாஸ் ஐ ஸ்டார்டட் ஃபால். ஸோ இவங்க யூரோஸ்ல நல்லா ஆடினதுனால, எஸ்பெஷலி அந்த நெதர்லாண்ட்ஸ் டீம்ல அவங்க தான் யூரோ ஜெயிச்சாங்க அந்த வருஷம். அந்த நெதர்லாண்ட்ஸ் டீம்ல வந்து நிறைய பேர், ஒரு 2-3 பேர் ஆர்சனலுக்கு சைன் பண்ணாங்க அப்போ. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி வில்லியம்ஸ்னா அவங்க அங்கதான் இருக்காங்க. அவ வந்து ஆர்சனல் பிளேயர் தான், இங்கிலாந்து கேப்டன் அவ. அவளுக்கு நான் அப்போ வரேன். ஸோ அவ வந்து ஷி ஹட் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு பிரேக் த்ரூ அப்போ ஆர்சனல் டீம்ல. அவ வந்து ஷி வாஸ் எ யங்ஸ்டர் அப்போ. பட் நீங்க வந்து சில பிளேயர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. பட் விவியன் மீடமான் ஒருத்தி இருக்கா. அவ வந்து ஷி ஹட் ஜஸ்ட் சைன் ஃபார் ஆர்சனல் அந்த யூரோஸ்க்கு முன்னாடி பயர்ன் மியூனிக்ல இருந்து. அப்புறம் டேனியல் வாண்டடாங்க்னு ஒருத்தி இருந்தா. அப்புறம் வந்து இவ ஜில் ரோடுன்னு ஒருத்தி இருந்தா. ஸோ இவங்கெல்லாம் வந்து நெதர்லாண்ட்ஸ் டீம்ல இருந்தாங்க. அந்த நெதர்லாண்ட்ஸ் டீம் வந்து தேவர் வெரி குட் டு வாட்ச் அந்த யூரோஸ்ல. ஃபன் ஃபேக்ட், அந்த நெதர்லாண்ட்ஸ் டீமோட அப்போ இருந்த கோச் தான் ஷீ பிகேம் இங்கிலாண்டோட கோச் ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர். அண்ட் ஷீ இஸ் தி ஒன்லி விமென்ஸ் கோச் டு வின் 2 successive Euros with 2 different countries. நெதர்லாண்ட்ஸோட 2017, அப்புறம் இங்கிலாண்டோட 2021ல ஜெயிச்சா. ஸோ எனிவே கமிங் பேக் டு, ஸோ நான் ஆர்சனல் ஃபேனா ஆனேன். அண்ட் பிகாஸ் லிவர்பூல் வர் ஆல்சோ நாட் டூயிங் வெரி வெல். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஐ லுக் அட் தம் as 2 separate sports, மென்ஸ் ஃபுட்பாலும் விமென்ஸ் ஃபுட்பால். ஸோ பிகேம் an ஆர்சனல் ஃபேன் அப்போ. அண்ட் இன்னொரு விஷயம், ரைவல்ரிஸ் வந்து ஆர் நாட் த சேம் as in the men's game. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க நிறைய பேர், எஸ்பெஷலி நான் வந்து ஃபார்மர் லிவர்பூல் கேப்டன் ஆலெக்ஸ் கிரீன்வுட்னு ஒரு பேர் ஒன்று சொன்னேன் ஃபியூ மினிட்ஸ் பேக். அவளோட கிளப் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, அவள் எவர்டனுக்கு ஆடி இருக்கா, லிவர்பூலுக்கு ஆடி இருக்கா, மேன் யுனைடெட் ஆடி இருக்கா, மேன் சிட்டிக்கு ஆடி இருக்கா. வேற லெவல் கரியர். ஆமா. என்னன்னா இது வந்து லைக் ஒரு மென்ஸ் ஃபுட்பால் ஃபேனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்டு, என்னடா இவ வந்து எவர்டனுக்கு ஆடுறா, லிவர்பூலுக்கு ஆடுறா, ஒரு லாயல்ட்டியே இல்லையான்னு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூ வந்து இப்போ செல்சி கோல் கீப்பர் ஒருத்தி இருக்கா, ஹானா ஹாம்டன், ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருப்பா பென் ஃபாஸ்டரோட பாட்காஸ்ட்ல. அவள் சொல்லுவா, ஏன்னா அவள் வந்து என்ன பண்ணா, பர்மிங்ஹாம் சிட்டிக்கோ ஆடினா, ஆஸ்டன் வில்லாக்கோ ஆடினா. அது பயங்கரமான ரைவல்ரி இல்ல, லிவர்பூல் மேன் யுனைடெட் மாதிரி. அது பர்மிங்ஹாம் உள்ளே அது இன்ட்ரா சிட்டி ரைவல்ரி. அது எல்லாரும் அவள்கிட்ட கேட்பாளா, எப்படி உனக்கு லாயல்ட்டியே இல்லையா, பர்மிங்ஹாம் ஆடிட்டு எப்படி நீ ஆஸ்டன் வில்லாக்கு ஆடுற அப்படின்னு. அப்போ ஷி வாஸ் an ஆஸ்டன் வில்லா கீப்பர். அப்போ அவ சொல்லுவா, விமென்ஸ் ஃபுட்பால்ல வந்து மென்ஸ் ஃபுட்பால் மாதிரி அளவுக்கு கிளப்ஸ் கிடையாது. ஸோ if you are a good enough player, there are very limited clubs who can offer you that contract. நீங்க ரைவல்ரி எல்லாம் பார்த்துட்டு ஒரு கிளப்புக்கு நான் போக மாட்டேன் அப்படின்லாம் நீங்க சொல்ற அளவுக்கு உங்களுக்கு சாய்ஸ் கிடையாதுங்க. ஸோ அதனால தான் அவன் என்ன சொன்னா, இந்த உமன்ஸ் ஃபுட்பால் இஸ் more of a survival profession mari. Is it still at that stage? It is. நான் என்ன சொல்றேன், it is in the very early stages of professionalization. Okay. அதாவது வந்து ஒரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பிரீமியர் லீக் டீமுக்குமே விமென்ஸ் டீம் கிடையாது. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்,
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது, நீங்க விமன் இப்போ பிரீமியர் லீக்ல 20 டீம் இருக்கு, விமன் சூப்பர் லீக்ல 12 டீம் தான் இருக்கு, சாம்பியன்ஷிப்ல 12 டீம் இருக்கு, வேற நம்ம மென்ஸ் சாம்பியன்ஷிப்ல 24 டீம் இருக்கு. அதாவது நம்ம மென்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து தட் ஒன் லீக் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் டீம்ஸ் இன் 2 டிஃபரெண்ட் லீக்ஸ். கரெக்ட். இதுல விமென்ஸ் டீம், விமென்ஸ் ஃபுட்பால்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹானா ஆம்டன் அதான் சொல்லுவா, யூ கான்ட் பிக் அண்ட் சூஸ். சரி, நான் ஆஸ்டன் வில்லாக்கு ஆடுறேன், நான் பர்மிங்ஹாமுக்கு போக மாட்டேன். இஃப் தே கிவ் யூ அ குட் கான்ட்ராக்ட் யூ வில் ஹாவ் டு கோ, பிகாஸ் இட் இஸ் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ நீட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே அண்ட் ஷோகேஸ் யுவர் டேலண்ட். நீங்க ரைவல்ரி எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அண்ட் ஆலெக்ஸ் கிரீன்வுட் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ஸோ ஆலெக்ஸ் கிரீன்வுட்டோட கரியர் நீங்க பாத்தீங்கன்னா, she was Liverpool captain, left Liverpool to go to Man United free transferல. ஏன்னா she was part of those people who felt like வந்து FSG வந்து they are not doing enough நம்ம women's game and facilities கீழ போகுது. whereas United வந்து for a long time didn't have a women's team. ரைட் ஆமா ஆமா. அவ ஆலெக்ஸ் கிரீன்வுட் விட்டுட்டு போன அந்த ஆஃப் சீசன்ல தான் அவங்க விமென்ஸ் டீமா ஆரம்பிச்சாங்க. and they came with the ambition that இந்த மாதிரி நாங்க வந்து we want to break into the Champions League அப்படின்னு சொல்லிட்டு. so I think it was around 2017 ன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. Okay. 17-18 போல இருக்கும். ஸோ லைக் இதனால தான் வந்து நம்ம மென் சைடில் ரைவல்ரி எப்படி பார்க்குறோமோ, யுனைடெட்ரா பயங்கரமான ரைவல்ரா, அந்த மாதிரி நம்ம விமென்ஸ் கேம் வந்து நம்ம அப்படி பார்க்கவே முடியாது. ஓகே. அதுதான் சொல்ல வரேன். அண்ட் இப்போ நான் யுனைடெடை பற்றி பேசும்போது நான் வந்து அந்த we have to break into the Champions League அப்படின்னு அந்த ஆம்பிஷனோட தான் யுனைடெடை ஃபார்ம் பண்ணாங்க விமென்ஸ் டீம். இப்போ இதுல மென்ஸ் ஃபுட்பால்ல எப்படி நம்ம பிக் சிக்ஸ்னு சொல்லுவோமோ, ஆர்சனல், சிட்டி, லிவர்பூல், யுனைடெட், இவங்களா, விமென்ஸ் ஃபுட்பால்ல பிக் 3 இருக்கு. அண்ட் 3 பிளேசஸ் தான் லீக்ல சாம்பியன்ஸ் லீக். எப்போதுமே நீங்க மோஸ்ட் சீசன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அன்லெஸ் ஏதாவது ஒரு கிளப்புக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா, இந்த டாப் 3 பிளேசஸ் will always be occupied by Chelsea, Man City and Arsenal. ஓகே. ஏன்னா ஆர்சனல் வந்து they are like the historical club விமென்ஸ் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா they have the most, for example they have the most women's FA Cup titles. they are இந்த சீசனும் அவங்க சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாங்க. so they are the only, அதாவது ஆர்சனல் வந்து we are the only team to have 2 Champions Leagues in England or any Champions League. வேற யாருமே சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சது இல்லை இங்கிலீஷ் டீம். ஓகே. ஸோ ஆர்சனல் வந்து நம்ம தான் வந்து ஜெயிச்சிருக்கோம். அண்ட் they are the only, Arsenal is the only team to have won a treble விமென்ஸ் ஃபுட்பால்ல. லீக், FA கப், சாம்பியன்ஸ் லீக் 2007ல ஜெயிச்சோம் நம்ம. சோ நம்ம இல்ல, ஆர்சனல். எனக்கு நம்ம தான். ஸோ ஆர்சனல் வந்து they are the historic team விமென்ஸ் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும். செல்சி வந்து they are the modern day team. அதாவது அந்த எம்மா ஹேஸ் நீங்க சொன்ன மாதிரி செல்சி வந்து they are the most successful domestic team. அண்ட் சீசன் ஆஃப்டர் இந்த சீசன் நியூ கோச் அவங்களோடையும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ லியான்ல இருந்து கோச் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். லியான் இன்னொரு சூப்பர் மெகா டீம் விமென்ஸ் ஃபுட்பால்ல. இல்ல அது நான் யூரோப், அது நான் இன்னும் வரல, யூரோப்பியன் சைடுக்கு நான் இன்னும் வரவே இல்லை. பட் டொமஸ்டிக்கா வந்து செல்சி லியான்ல இருந்து கோச்சை கொண்டு வந்து ரீப்ளேஸ், எம்மா ஹேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க லீக் ஜெயிச்சிட்டாங்க திரும்ப. ஓகே. அண்ட் சோ இப்போதைக்கு கோட் வந்து இங்கிலீஷ் கேம்ல வந்து செல்சி டொமஸ்டிக்கா செல்சி. அண்ட் மேன் சிட்டி வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கிளப் அந்த UAE அபுதாபி ஓனர்ஸ் வரும்போது மென்ஸ் சைடு மாதிரியே நம்ம விமென்ஸ் சைட்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தே கேம், அதாவது யுனைடெட் எந்த எய்மோட ஆரம்பிச்சாங்களோ அதே எய்மோட தான் சிட்டி ஆரம்பிச்சாங்க. எக்ஸப்ட் தே ஸ்டார்டட் earlier than யுனைடெட் நான் சொல்றது. ஸோ மேன் சிட்டி வந்து தே போர்ட் மணி, ஃபெசிலிட்டிஸ்லாம் பயங்கரமா இது பண்ணாங்க. அண்ட் தே ஸ்டார்டட் அட்ராக்டிங் தி பெஸ்ட் பிளேயர்ஸ். அவ்வளவுதான். ஸோ அப்படிதான் இவனுங்க அந்த UAE இருந்து வந்ததுல இருந்தே மென்ஸும் சரி உமன்ஸ் இப்ப நீங்க சொல்றதும் பார்த்தா தே கேம் வித் வெரி கிளியர் பிளான். எங்க பணம் போடணும், எங்க இது பண்ணணும், எங்க ஒரு டீம் வாங்கணும், எந்த பிளேயர் வாங்கி போதா சக்சஸ் பார்க்கலாம், எல்லாரையும் ஒழுங்கா பாத்துக்கணும், ஃபெசிலிட்டி சூப்பரா இருக்கணும், அப் டு டேட்டா இருக்கணும், மாடர்னா இருக்கணும். தட் இஸ் வெரி நைஸ் டு see இல்ல. இப்ப அந்த எந்த இடத்துல இருந்து வராங்களோ அந்த இடத்தோட ரூல் பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அங்க எல்லாம் நடக்குதுங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து வந்து இங்க வந்து பயங்கரமா பண்ணுங்கிறதே ஒரு ப்ரோக்ரஸ் தானே. ஆமா. ஸோ இல்ல அவங்க ஆக்சுவலா இது நான் படிச்சேன் சிட்டி பத்தி. அவங்களோட எய்ம் வந்து என்னன்னாக்க டு டெவலப் அந்த மான்செஸ்டர் ஏரியா as a கம்யூனிட்டி. அண்ட் அவங்களோட டீம் ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ், அகாடமியும் அவங்க பெஸ்ட்டாக தான் இருக்கணும். ஸோ நம்ம போன அகாடமி எபிசோட்ல சொன்னோம், அவங்க தான் வந்து அவங்களோட Under 21s தான் வந்து லீகை ஜெயிச்சாங்க இந்த பிரீமியர் லீக் 2ன்னு. ஸோ அகாடமியும் தே வாண்ட் டு பி த பெஸ்ட் இன் இங்கிலாந்து, விமென்ஸ் ஃபுட்பாலும் தே வாண்ட் டு பி த பெஸ்ட் இன் இங்கிலாந்து, அண்ட் மென்ஸ் ஃபுட்பாலையும் தே வாண்ட் டு பி த பெஸ்ட் இன் இங்கிலாந்து.
ஸோ அப்படிதான் அந்த ஆஸ் அ கிளப் மேன் சிட்டினா ஷுட் ரெப்ரசென்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்னா அப்படிதான் வந்து அவங்க பார்த்தாங்க. இதுதான் வந்து அந்த லீகோட இது. அண்ட் யூரோப்பியன் எதுன்னு பார்த்தோம்னா சொன்ன மாதிரி டாப் 3 பிளேசஸ் குவாலிஃபை ஃபார் சாம்பியன்ஸ் லீக். வின்னர் வந்து ஸோ லீக் வின்னர் வந்து குவாலிஃபைஸ் ஃபார் குரூப் ஸ்டேஜ் டைரக்டா. செகண்ட் பிளேஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுங்க. தேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷனுக்கு குவாலிஃபை ஆகும். அப்படிதான் யூஸ்வலாக ஒர்க் ஆகும். சொன்ன மாதிரி இங்கிலாந்துலேருந்து ஆர்சனல் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கோம் சாம்பியன்ஸ் லீகை, வேற யாரும் ஜெயிக்கல. அதுவும் இந்த சீசனும் ஜெயிச்சாச்சு, பார்சலோனாவை தோக்கடிச்சு ஜெயிச்சோம். அதனாலதான் மென்ஸ் டீம் அங்க மண்ணை கவிட்டு இருக்குது. ஆமா, பட் அது நிறைய பேர் சொன்னாங்க அது பயங்கர இன்கிரெடிபிள் ஃபீட், அது பார்சலோனாவை ஜெயிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, ஸோ அம்மையா விளையாண்டாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேம் பார்க்கல, பட் தேவர் சேயிங் ஆர்சனல் டீம் சூப்பரா ஆடினாங்க அந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஏதோ 2-0 கம்பேக் கூட கொடுத்தாங்க செமிஃபைனல் கேம்ல கூட பேசிட்டு இருந்தாங்க ஏதோ. ஆமா சோ செமிஃபைனல்ல லியான் ஆடணும். ஓகே, சோ லியான் வந்து ஃபர்ஸ்ட் லெக் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் லெக் வந்து ஆர்சனல் ஜெயிச்சோம். த ஃபைனல் வந்து பார்சலோனாக்கு அகைன்ஸ்டா ஏன் இம்பார்ட்டன்ட் அண்ட் லியான் சேம் திங், லியானும் ஏன் இம்பார்ட்டன்ட்னாக்க விமென்ஸ் கேமை பொறுத்த வரைக்கும் பார்சலோனா அண்ட் லியான் ஆர் த 2 பெஸ்ட் டீம்ஸ். ஓகே, ஜெர்மனில வோல்ஸ்பர்க் அண்ட் பயர்ன் மியூனிக். ஓகே, இந்த 4 டீம் தான் ஜெனரலா வந்து தே ஆர் கன்சிடர்ட் டு பி அமங்ஸ் த பெஸ்ட் இன் யூரோப். ஓகே, பார்சலோனா வந்து உங்களுக்கு எப்படி மென் சைடுல லமாசியா வந்து அவ்வளோ டேலண்ட் கொடுக்குதோ, விமென் சைடுல என்ன பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் கிவன் them the 2 பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் வேர்ல்டுலயே. ஸோ ஐ மீன் இது டைவர்ட்டிங் ஆஃப் டாபிக் இது, பட் பார்சலோனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஐட்டானா பொன்மாட்டின்னு ஒருத்தி இருக்கா அண்ட் அலெக்சியா புட்டேயாஸ்னு ஒருத்தி இருக்கா. 2 பேருமே பாலோன் அத நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரெண்டாவது நேம். ஆமா ஸோ 2 பேருமே பாலோன் டோர் வின்னர்ஸ். அண்ட் லைக் ஜாவி இனியஸ்டா வந்து நீங்க விமென்ஸ் கேம்ல பாக்கணும்னா அவங்கள பாருங்க, அதுதான் நான் சொல்லுவேன். பயங்கரமான டீம் அண்ட் ஓவராலாவே அவங்க டீம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தி வேர்ல்ட், அது நான் சொல்லி ஆகணும். சேம் திங் வித் லியான். எப்படி நம்ம வந்து ஸ்பெயினுக்கு பார்சா மாதிரியோ பிரான்ஸுக்கு லியான் அண்ட் பிஎஸ்ஜி மறந்து போயிட்டேன். பிஎஸ்ஜி இஸ் ஆல்சோ வெரி வெரி குட் டீம் விமென்ஸ் ஃபுட்பால்ல. ஓகே, சோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு தடவையாச்சும் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆயிருக்கோமா இல்லையா? அந்த டைட்டில் ஜெயிச்ச போது மட்டும் தான் டைட்டில் ஜெயிச்ச போது குவாலிஃபை ஆனோம். அப்ப ரவுண்ட் ஆஃப் 32 16லயோ லிவர்பூல் அவுட் ஆனாங்க, எனக்கு சரியா ஞாபகம். பட் சாம்பியன்ஸ் லீக்ல லிவர்பூல் weren't as good அப்போ. ஓகே, ஓகே. ஏன்னா அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா லியான் were one of the best அப்போ. I think லியான் வந்து they had a run of around 5 or 6 straight Champions Leagues. இப்போ இந்த மொத்த இந்த இங்கிலீஷ் கேம்லயே மீடியா கவரேஜ் எல்லாம் எப்படி இருக்கு? Are people going to the stadium to watch the matches? அதெல்லாம் ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க நான் சொன்ன 2021ல யூரோஸ் ஜெயிச்சாங்க இங்கிலாந்துல. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்துல வந்து விமென்ஸ் ஃபுட்பால் வந்து ஹஸ் கெயின்ட் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இந்த சென்ஸ் ஆஃப் வந்து டெலிகாஸ்டா இருக்கட்டும், டிவி டீல்ஸா இருக்கட்டும். ஐ திங்க் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் பிபிசியோட எல்லாம் புது டீல்ஸ்லாம் வந்தது அந்த யூரோஸ்க்கு அப்புறம். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த லாஸ்ட் சீசன் வந்து ஆர்சனல் வந்து தே பிளேட் ஆல் தேர் ஹோம் கேம்ஸ் அட் எமிரேட்ஸ், which is the first time they've done that. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து போர்ஹாம் வுட்னு ஒரு ஐ திங்க் லீக் 2 இல்ல அதுக்கு கீழே இருக்கிற டீமா அவங்க ஸ்டேடியமா தான் நம்ம ஹோம் ஸ்டேடியமா வச்சுட்டு இருந்தோம். அண்ட் அந்த யூரோஸ்க்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னாக்க நிறைய கிளப்ஸ் வந்து அப்பப்போ அக்கேஷனலி they'll start playing. இப்போ லிவர்பூல் கூட அதை பண்ணியிருக்காங்க. ஆன்ஃபீல்டில் ஒரு 2-3 கேம் ஆடுவாங்க சீசனு. எவர்டன் வந்து குடிசன் பார்க்ல ஆடுவாங்க ஒரு 2-3 கேம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. நைஸ். சோ இட்ஸ் a slow progress. மத்தபடி ரூல்ஸ் எல்லாமே சேம். 90 மினிட்ஸ் கேம், தி விட்த் லெந்த் மத்த எல்லாமே சேம். ஓகே, லெந்த் கோல் கீப் அந்த ஏனா கிரிக்கெட்ல மட்டும் பவுண்டரி உள்ள கொண்டு வருவாங்கல. சோ நான் மேபி அதான் யோசிச்சேன் எப்படி ஃபுட்பால்ல எல்லாமே வந்து இட்ஸ் தி சேம் இன் ஃபுட்பால். ஓகே, சூப்பர். இப்போ இந்த சீசன் நம்ம என்ன பண்ணோம், என்ன பார்க்கலாம்? சோ லிவர்பூல் இந்த சீசன் வந்து 7th முடிச்சாங்க. சோ இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 7th முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஐ மீன் ஐ ஹேட் டு டூ லிட்டில் பிட் ஆஃப் ரிசர்ச் இதுக்கு. பட் ஏன்னா அகெயின் நாட் மை டீம், ஸோ அதனால கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ நிறைய இன்ஜுரி நியூஸ் இருந்தது அண்ட் தேர் வாஸ் லாட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி. லாஸ்ட் சீசன் 4th முடிச்சுட்டு 2 பிளேயர்ஸை நீங்கள் வந்து சரியா ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ 2 பேர், அதாவது வந்து எமா கோய்விஸ்டோன்னு ஒருத்தி இருந்தா, வந்து ஃபின்லாண்ட்லேருந்து ஸ்ட்ரைக்கர். அவ வந்து ஏசி மிலானுக்கு போனா இந்த சீசனுக்கு அப்புறம். அப்புறம் மிஸ்ஸி போக்கன்ஸ்னு ஒருத்தி இருந்தா, அவ வந்து ஆஸ்டன் வில்லாக்கு போயிட்டா. 2 பேரையுமே வந்து சரியா ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ அதாவது லிவர்பூல் வெண்ட் இன் வித் அ வெரி தின் ஸ்குவாட். அண்ட் ப்ரீ சீசன்ல இருந்து லாஸ்ட் கேம் வீக் வரைக்கும் கண்டினியூஸா ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி வந்துகிட்டே இருந்தது. ஸோ இன்ஜுரிஸ்ல வந்து தே கெப்ட் கெட்டிங் அஃபெக்டட்.
ஸ்குவாட் டு த பாயிண்ட் வேர் அதாவது 3-5-2 தான் இந்த 3-5-2ல ஆரம்பிச்சு தே ஃபினிஷ்ட் வித் 4-3-3 அந்த மாதிரி அந்த ஃபார்மேஷன்ஸ்க்கு நான் சொல்லுவேன். அந்த கண்டினியூஸா அந்த ஒரு சேஞ்சஸ் சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் வந்து சரியாவே இல்லை. மேட் பியர்டும் வந்து லெஃப்ட் மிட் சீசன். ஸோ அதுவும் இருக்கு. இன்னொரு பெரிய இது என்னன்னா கோல் கீப்பிங். ஸோ ஃபே கர்பின்னு ஒருத்தி இருக்கா, ஒரு 20-year-old அவ கோல் கீப்பர். அவ ரொம்ப நல்ல கீப்பர். ஆக்சுவலா அவ வந்து அவளுக்கு ஏசிஎல் நடந்தது. ஐ திங்க் எண்ட் ஆஃப் லாஸ்ட் சீசனா இல்லை ஸ்டார்ட் ஆஃப் ப்ரீ சீசனா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அது அவளை வந்து they didn't replace her with a first choice keeper. அவள் இந்த சீசன் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆட மாட்டான்னு தெரிஞ்சுது. பட் they didn't replace her with a first choice keeper. பேக்கப்ஸ்ட்டை மட்டும் விட்டுட்டாங்க. அண்ட் நீங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களோட XGA, ஸோ எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் அகேன்ஸ்ட் வந்து லிவர்பூலுக்கு 25.7 தான். ஆனால் கன்சீட் பண்ணது 37. அடே அப்பாடியாப்பா. கீப்பிங் வாஸ் அ வெரி பிக் டாக்கிங் பாயிண்ட் லிவர்பூலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம். ஓகே ஓகே. சோ ஐ மீன் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லலாம் ஸ்டாட்ஸ் எல்லாம் இப்போ இந்த மென்ஸ் ஃபுட்பால்ல கவர் பண்ற அளவுக்கு உமன்ஸ் ஃபுட்பால்லயும் அவ்வளவு ஸ்டாட்ஸ் எல்லாம் பண்றாங்களா? ஆமா. சோ ஆப்டா வந்து தே கவர் மென்ஸ் அண்ட் அந்த டாப் லெவல் ஆஃப் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் ஃபுட்பால் வந்து ஈக்குவல் கவரேஜ் இருக்கு. சூப்பர். ஓகே. சோ லிவர்பூல் வந்து அது சொல்லணும். லிவர்பூல் வந்து இந்த சீசன் வந்து தே ஃபினிஷ் 7th. 22 கேம்ஸ்ல வந்து தே ஃபினிஷ் 7 wins 4 draws 11 losses. சோ டோட்டலா வந்து 25 பாயிண்ட், 22 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 37 கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரி மெயின் இஷ்யூ வந்து கோல் கீப்பிங் தான். ஓகே ஓகே. ஸோ அது ஒன்று. பட் தெர் இஸ் சம் பாசிட்டிவ்ஸ் ஆல்சோ இந்த சீசனில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்பூல் வந்து தே ஹேட் அ நேக் ஆஃப் ஸ்கோரிங் ஏர்லி கோல்ஸ். நிறைய கேம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தே கோ இன் டு 1-0 லீட் ஏர்லி. என்ன பிரச்சனைனா தே குடன்ட் ஹோல்ட் ஆன் டு தட் லீட். அதுதான் ப்ராப்ளம். அண்ட் பிளேயர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒலிவியா ஸ்மித்னு ஒருத்தி இருக்கா. அவளை வந்து ஸ்போர்ட்டிங் லிஸ்பன்லேருந்து தே சைண்டர் இந்த ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில். She is a 20-year-old Canadian international. ஸ்போர்ட்டிங் லிஸ்பன்ல ஆல்ரெடி ஒரு சீசன் இருந்தா, அதுக்கு முன்னாடி கனடால இருந்தா. She has 7 goals in 20 games. ஆனா அவளோட XG வந்து வெறும் 4.5 தான். So she has overperformed her XG and she's a very good striker. 20 வயசுக்கு she's a very promising player. What is the procedure to change Nunez and this player? நான் நினைச்சேன் நீ கேப்பீங்கன்னு நினைச்சேன். இது கம்மன அவளை கொண்டாங்க. அவங்க தான் வேற 4 XG வச்சா 7 கோல் போடுறாங்க. நாங்க எல்லாம் பில்டப்ல நாங்க பண்ணிடுவோம் மேடம். நீங்க கரெக்டா கோல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போதும். நாங்க எல்லாமே பண்ணி கொண்டே ஒருத்தந்த கொடுப்போம். அப்போ அவன் வட சொல்ற ஆயா மேலே அடிக்கிறான் மேடம். நீங்க உள்ள அடிச்சீங்கன்னா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவன் அங்க கொண்டு நிப்பாட்டிடலாம். ஆமா. ஸோ அவ வந்து ஷீஸ் அ வெரி ப்ராமிசிங் பிளேயர். அவ டீமோட கேப்டன். நீங்க கேப்டன் கூட யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க. டீமோட கேப்டன் பேர் வந்து நீஃப் ஃபேஹின்னு பேரு. வந்து அயர்லாந்து. ஐ திங்க் ஷீ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அரௌண்ட் 33 years அவளுக்கு. சோ ஷீ இஸ் குவைட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். கேப்டன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். யங் கேப்டன்லாம் போட கூடாது. ஆமா ஆமா. பட் அந்த ஒலிவியா ஸ்மித் தான் லைக் ஐ திங்க் ஷீ இஸ் த ஹைலைட் டெஃபினட்டா இந்த சீசன்ல லிவர்பூலுக்கு. மேட்சஸ் வைஸ் பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் எவர் வின் அட் ஆன்ஃபீல்டு. ஸோ 2-3 வருஷமா வந்து ஆன்ஃபீல்ட்ல கேம் நடந்துட்டு இருந்ததுக்கு ஒரு ஃபியூ கேம்ஸ் நடக்கும். ஸோ எவர்டனோட நடக்கும், இந்த பெரிய ஹைலைட் மார்க்கி கேம்ஸ்லாம் நடக்கும். இந்த எவர்டன் டார்பி, யுனைடெடோட ஆடுறது, ஆர்சனலோட ஆடுறது, அந்த மாதிரிலாம் ஆன்ஃபீல்டில் நடக்கும். திஸ் சீசன் ஒரு லாஸ்ட் 3 years நடந்த கேம்ஸ்ல இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் தே ஒன் அட் ஆன்ஃபீல்டு. யுனைடெட் 3-1 தோக்கடிச்சு ஜெயிச்சாங்க. ஓகே, நான் யாருன்னு கேட்கலான்ட்டு வந்து அவங்களே அடிச்சு கொடுத்தாச்சா? ஓகே ரைட், தேங்க்யூ. ஆமா. விச் ஐ திங்க் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் இட் வாஸ் லைக் 3 or 4 weeks before the end of the season, if I'm not wrong. I think United வந்து அந்த Champions League place தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ. Like they were in the hunt for a Champions League place அப்போ. அவங்க எங்க முடிச்சாங்க இந்த சீசன்? I think அவங்க 4th முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 3rd. United 4th, City 3rd. Sorry, City 4th, United 3rd. அதான் சொல்ல வந்தேன். சாம்பியன்ஸ் லீக் வேற போறானுங்க பிக்காலி பசங்க. ஒரு பாயிண்ட்ல சாம்பியன்ஸ் லீக் மிஸ் ஆயிடுச்சு சிட்டி. ஏன்னா ஐ திங்க் அவங்க வந்து இந்த சீசன் வந்து அவங்களோட மெயின் சென்டர் ஃபார்வர்ட் வந்து ஷி வாஸ் அவுட் இன்ஜர்ட் ஃபார் a long time. ஸோ அவங்களோட கோல் ஸ்கோரிங் ஃபுல்லா இல்ல போயிருச்சு. அப்படியே அவ வந்து டாப் கோல் ஸ்கோரரா முடிச்சா. அவ இன்ஜரியில அவுட் ஆகி அவ டாப் கோல் ஸ்கோரரா முடிச்சா. பட் எனிவே ஸோ ஆனா there are positive signs. ஏன்னா FA கப்ல வந்து விமென்ஸ் FA கப்ல லிவர்பூல் வந்து went all the way to semi-finals. இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெஸ்ட் ஹாம் ஃபைனல்னு ஜெயிச்சிட்டு செகண்ட் ரவுண்ட்ல ஆர்சனல்ல தான் நீங்க தோக்கடிச்சீங்க 1-0. வெரி குட். பெஸ்ட் டீமே அடிச்சு விட்டோம்ல, அவ்வளவுதான். பெஸ்ட் டீம்லாம் இல்ல, பெஸ்ட் டீம் செல்சிட்ட தான் நீங்க தோத்தீங்க செமி-ஃபைனல்ல. சரி ரைட், அத கேட்ட நாங்க செமிஸ் போயிருக்கோம், அவ்வளவுதான். அந்த ஆர்சனல் கேம் பார்த்தேன். It was they played well, like defensively ஆடுனாங்க, but they played well. It was a good win லிவர்பூலுக்கு. செல்சி கிட்ட 2-1 தோத்தாங்க. செல்சி தான் they went on to win the இது
மென்ஸ்லயும் அப்படித்தான், உமன்ஸ்லயும் அப்படித்தான். யார் எங்களை அடிக்கிறாங்களோ போய் ஜெயிக்க வேண்டியது. அந்த மாதிரி ஆள்தான் நம்ம பெரிய லெவல்ல தான் தோக்கறது, ஸ்மால் டீம்ஸ்ல தோக்கறது இல்ல. ஆமா ஆமா. பட் இதுதான் இந்த சீசனோட மெயின் ஹைலைட்ஸ், நியூஸ் இதெல்லாம். இப்போ என்ன, எப்படி, எப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியும், சேம் டைம் இதுவா? ஸோ அவங்களோட எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்டர்நேஷனல் பிரேக்ஸ் வந்து தே டோன்ட், அதாவது மென்ஸும் விமென்ஸும் இன்டர்நேஷனல் பிரேக்ஸ் ஒன்றா இருக்காது. எப்போதுமே வந்து விமென்ஸ் இன்டர்நேஷனல் பிரேக் வந்து ஒரு 2 weeks கழிச்சு தான் வரும். அண்ட் இதே இதே டைப் ஆஃப் சீசன் தான், செப்டம்பர் டு மே, ஏர்லி மே ஆர் லேட் ஏப்ரல் வரைக்கும் போகும் சீசன். ஓகே. ஏன்னா நாட் as many games இல்ல. 22 கேம்ஸ்ல 22 games, they are more spaced out. அதுதான். பட் இன்டர்நேஷனல் கேம்ஸும் நிறைய நடக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஃபேக்ட் விமென்ஸ் இன்டர்நேஷனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் அசந்துருவீங்க. அதாவது வந்து 150 caps ஃபார் தர் கண்ட்ரி, 160 caps ஃபார் தர் கண்ட்ரி அப்படி. அது என்னத்தினாலனா அவங்களோட இன்டர்நேஷனல் பிரேக்ஸ் வந்து they tend to be longer. ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெப்ரவரியில் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு இன்டர்நேஷனல் பிரேக் ஒன்று வரும். அந்த பிரேக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மினி டோர்னமெண்ட்லாம் நடக்கும். ஓஹோ. ஸோ ஷீ பிலீவ்ஸ் கப்புன்னு, அதுதான் யூஎஸ்ல எப்போதுமே நடக்கும். ஷீ பிலீவ்ஸ் கப்புன்னு 4 கண்ட்ரி ஆடுவாங்க, ரவுண்ட் ராபின். ஸோ எவ்ரி கண்ட்ரி ஹஸ் 3 games. ஸோ ஓவர் அ கோர்ஸ் ஆஃப் 2 weeks அந்த டோர்னமெண்ட் நடக்கும். ஸோ லைக் அந்த மாதிரி, ஸோ தே ஹேவ் லாங்கர் பிரேக்ஸ். அதனால தான் வந்து, அண்ட் ஃபார் அ லாங் டைம் நீங்க பாத்தீங்கன்னா விமென்ஸ் ஃபுட்பால்ல வந்து கிளப்ஸ் வந்து they were not professionalized. ஸோ அதனால இன்டர்நேஷனல்ஸ் வந்து they were the only way they could gain more experience. இன்டர்நேஷனல் ஃபுட்பால், அதாவது கிரிக்கெட் மாதிரி இன்டர்நேஷனல் ஃபுட்பால் தான் was the main thing. இதுல விமென்ஸ் கேம்ல. ஸோ அதுதான் இந்த சீசன் லிவர்பூலுக்கு. நெக்ஸ்ட் சீசன் என்ன எதிர்பார்க்கலாம்? நெக்ஸ்ட் சீசன் சொன்ன மாதிரி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக் இன் டு த டாப் 3. அந்த சிட்டி, ஆர்சனல், செல்சியோட இன்ஃபேக்ட் இந்த சீசன் யுனைடெட் பண்ணது வந்து இட் இஸ் what they set out to do. It is a massive achievement United actually. So Chelsea, Arsenal and United are top 3. ஆமா, Chelsea, Arsenal, United. So Arsenal வந்து they won the Champions League. Chelsea வந்து semi-final தோத்தாங்க Champions League பார்சாட்ட. And United வந்து they are in the Champions League. City வந்து I don't remember அவங்க Champions Leagueல என்ன பண்ணாங்க அப்படினு சொல்லிட்டு. But the point is it is very difficult to break that top 3 and the City, Chelsea, Arsenal ஓட hold and United now. So அதனால லிவர்பூல் வந்து இன்னொரு சீசன் பண்றோம் நெக்ஸ்ட் சீசன். ஆமா. இல்ல லிவர்பூல் வந்து I think ஒரு solid season, they are a solid mid table teamங்க. அது வந்து there is no doubt. So they are competing with the Aston Villa, Brighton, இவங்களோட எல்லாம் கம்பீட் பண்றாங்க அவங்க, Everton. So these are all mid table teams. இவங்களோட தான் அவங்களோட மெயின் காம்படிஷனே. The problem last season லிவர்பூலுக்கு என்னன்னா அவங்க சரியா ரீப்ளேஸ் பண்ணல போன 2 பேரை. And they were very key players அவங்களுக்கு அந்த 4th முடிச்ச டீம்ல. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணாததுனால யூ லேண்ட் இன் டு அ சிச்சுவேஷன் வேர் உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து குவாலிட்டி இல்லாமல் யூஆர் கோயிங் இன் வித் அ தின் ஸ்குவாட். ஸோ பேசிக்காக வந்து பிளேயர்ஸ் வேணும் அவங்களுக்கு, டீப் ஸ்குவாட் கிடையாது. லிவர்பூல் விமென்ஸ் டீம் வந்து இட்ஸ் நாட் அ டீப் ஸ்குவாட். பிளேயர்ஸ் வேணும், குவாலிட்டி பிளேயர்ஸ் வேணும் ஹூ கேன் ஸ்டே ஃபிட், அவ்வளோதான். பட் ஐ வுட் சே 5th முடிச்சாங்கன்னா இட் இஸ் அ மேசிவ் அச்சீவ்மெண்ட். ஆமாம். Again, what can we expect for next season? I think anywhere between 5th and 8th வந்து is a reasonable expectation லிவர்பூலுக்கு. சாலிடிஃபை பண்ணணும் மோர் அந்த பொசிஷனை. நம்ம கீழ இருந்து மேல வந்ததுக்கு வந்து ஒரு 2 season 3 seasons நல்லா சாலிட் பண்ணோம்னா அப்ப ஸ்ட்ரைட்டா செல்சிக்கு அமோட வேண்டியது. 3 seasons முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் கேட்க கூடாது. 3 seasonனா 4 கூட ஆகும், 4 5 கூட ஆகும். அந்த மாதிரிலாம் கேட்க கூடாது கேள்வியா, புரிஞ்சுதா? 5 ஆச்சுனாலும் 5க்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா அம்ப வந்து உங்கள மாதிரி ஸ்மால் கிளப்க்கு விட மாட்டோம், செல்சிக்கு தான் விடுவோம். ஸ்ட்ரைட்டா 7 சீசன்ஸ்ல ஸ்ட்ரைட்டா நாங்க தான் போய் மேல உட்காரோம் நம்புவோம். சாம்பியன்ஸ் லீக் வின்னர் எல்லாம் பேசலாம். சாம்பியன்ஸ் லீக் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா கப்ப ஜெயிச்சாலாம் நாங்க எடுத்துக்க முடியுமா? வேற எந்த கிளப் ஆச்சு ஜெயிச்சிருக்காங்க? வருவோம். இப்பதானே டீமை பாம் பண்ணி ஒழுங்கா வச்சிருக்கோம் நாங்க. அப்புறம் உடனே பாம் பண்ண உடனே டாப்புக்கு போனோம்னா என்ன பண்றது? அது சரி, பாப்போம் லிவர்பூல் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. பட் சொன்ன மாதிரி எப்போதுமே பிகாஸ் நான் மென்ஸ் டீமை சப்போர்ட் பண்றதுனால எப்போதுமே கொஞ்சம் ஒரு சாஃப்ட் ஸ்பாட் எனக்கு லிவர்பூல்ல. அண்ட் எஸ்பெஷலி அவங்க காம்படிஷன் இல்ல, அதனால பேசிக்கா அடுத்த சீசன் வந்து புரட்டுறதுங்க, புரட்டனதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் நான். என்ன பேச்சு? பட் எஸ் பாத்துருந்தவங்க எல்லாருமே நீங்க பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. எந்த பிளேயரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாராச்சும் பாத்துருப்பாங்க உமன்ஸ் ஃபுட்பால், நீங்க பாத்துருப்பீங்க. யா, சோ ப்ளீஸ் மேக் ஷூர் யூ புட் இன் யுவர் கமெண்ட்ஸ். சோ 4 பிளேயர் சொல்லிருக்காரு, எனக்கு இன்னைக்கு புதுசா தெரியும். அந்த மாதிரி இருங்க. கேப்டன் பேர் என்னமோ என்னமோ சொன்னாரு, நீ ஃபேஹி. ஓ ஃபேஹி, ஃபேஹி, ஓகே. ஃபேஹி அப்பா, ஓகே. நீ ஃபேஹி அப்பா, அவங்க தான் கேப்டன். நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் உமன்ஸ் கேமையும் ஃபாலோ பண்றோம்.
ஃபாலோ பண்ணி அட்லீஸ்ட் நம்ம ரிசல்ட்ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சீசன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமா, அண்ட் கௌதம் வந்து சொன்னாரு ஜென்ரலா இப்போ ஃபுட்பால்லாம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு விமென்ஸ் ஃபுட்பால் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் விமென்ஸ் ஃபுட்பால் பார்த்தது இந்த யூரோஸை பார்த்து தான் இது பண்ணேன். ஸோ ஒரு ஃபியூ திங்ஸ் ஆன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்சிங் விமென்ஸ் ஃபுட்பால். சரி, உங்களுக்கு மென்ஸ் ஃபுட்பாலில் போர் அடிக்குது, இந்த இப்ஸ்விச் டவுன்லாம் எவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் நினச்சிங்கனாக்க, உங்களுக்கு ஆக்சுவல் குட் விமென்ஸ் ஃபுட்பால் பார்க்கணுன்னா டசோன் அப்படின்னு DAZN அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, டிவி சேனல் இருக்கு. அவங்க வந்து தே டெலிகாஸ்ட் விமென்ஸ் சாம்பியன்ஸ் லீக் ஃபார் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு இன்ஃபேக்ட் நீங்க போய் ஆர்சனல் பார்சிலோனாவோட ஃபைனல் மாஸ்டர் கிளாஸ்லாம் பார்க்கணும்னா நீங்க போய் பாருங்க, அங்க லைவா அப்படியே ஃபுல்லா. ஒரு தடவை ஜெயிச்சு 40,000 வாட்டி சொல்லியாச்சு இதோட. பட் ஸோ அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் வந்து ஃப்ரீயாக இது பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நாக் அவுட்ஸ். ஐ திங்க் குரூப் ஸ்டேஜஸ்ல மேபி எல்லா கேமும் காமிக்க மாட்டாங்க. பட் நாக் அவுட்ஸ் வந்து தே யூஸ்வலி டெலிகாஸ்ட் எவ்ரி திங் ஃபார் ஃப்ரீ. இந்த சம்மர் வந்து விமென்ஸ் யூரோஸ் நடக்குது. 2021 இங்கிலாந்துல நடந்தது. இங்கிலாந்து தான் ஜெயிச்சாங்க. இந்த வருஷம் வந்து ஆஸ்திரியால நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரியா ஞாபகம் இல்லை எனக்கு, கொஞ்சம் டைம் இருக்கு அதுக்கு விமென்ஸ் யூரோ ஸ்டார்ட். ஓகே மக்களே ரெடி ஆயிக்கங்க. சம்மர்ல ஃபுட்பால் இல்லைன்னா சம்மர்ல ஃபுட்பால் இருக்கு இப்போ. ஆமா, ஸோ 2 ஜூலை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எங்க நடக்குது? சுவிட்சர்லாந்துல நடக்குது. ஆஸ்திரியால சுவிட்சர்லாந்துல நடக்குது விமென்ஸ் யூரோஸ். ஸோ உங்களுக்கு வந்து விமென்ஸ் ஃபுட்பால் பார்க்கணும் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த 2 டோர்னமெண்ட் இருக்கு, நீங்க பாருங்க. அண்ட் என்னோட ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் வந்து என்னன்னாக்கா, விமென்ஸ் ஃபுட்பால் வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட் டு மென்ஸ் ஃபுட்பால். நான் வந்து இது சீரியஸாவே சொல்றேன். ஏன்னா நீங்க மென்ஸ் ஃபுட்பால்ல வச்சிருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸோட விமென்ஸ் ஃபுட்பாலுக்கு போகாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் த லெவல் ஆஃப் பிசிக்காலிட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஆப்வியஸா நம்ம மென்ஸ் ஃபுட்பால்ல இருக்கிற பிசிக்காலிட்டி விமென்ஸ் ஃபுட்பால்ல இருக்காது. அண்ட் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டி எனக்கு பிடிக்கல அப்படின்னு. பட் த ஃபேக்ட் இஸ் அவங்க ஃபிசியோலாஜிக்கலி அதை ஃபிசிக்கலாக வந்து தே ஆர் நாட் த சேம் அஸ் மென். ஸோ நீங்கள் அதே அமௌண்ட் ஆஃப் ஸ்பீட் ஆன் ஷார்ட்ஸ், அதே அமௌண்ட் ஆஃப் அந்த இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஒன் திங் ஐ வில் சே இஸ் விமென்ஸ் ஃபுட்பாலில் வந்து இந்த பிளே ஆக்டிங்லாம் கிடையாது. ரொம்ப இந்த சும்மா ஒரு லைட்டா டச் பண்ணதுக்கே மூஞ்சி பிடிச்சி காலை பிடிச்சி விடுறதா இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் லைக் ஜஸ்ட் see it as a different game, அவ்வளவுதான் என்னோட அட்வைஸ். ஓகே, இதான் நம்ம கமிட்மெண்ட். பட் எஸ் ஆஸ் யூஷுவல் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சம்மர் சீரீஸ் வில் கீப் கண்டினியூவிங். நெக்ஸ்ட் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். இந்த சீரீஸ்ல வந்து நெக்ஸ்ட் எபிசோடு வந்து எவ்ரி ஒன் வில் வெயிட் ஃபார் தட் எபிசோடு. நாங்களே ரெக்கார்ட் பண்றதுக்கு வெயிட் பண்றோம். அது பயங்கரமான எபிசோடா இருக்கும். அந்த எபிசோட்ல நாங்க எல்லாருமே உங்களை சந்திக்கிறோம். பட் பிஃபோர் தட் சேஷாத்ரி, உங்க லாஸ்ட் வேர்ட்ஸ் என்ன? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சீசனும் சாம்பியன்ஸ் லீக் ஆர்சனல் தான் அடிக்கிறாங்க. நம்ம அடிக்கணும் மேல, அது அடிச்சுவோம். அது வேற இது வேற.